வராத தெய்வத்தை நாம வாடி வரந்தி அழிக்கிறோமோ, நம்ம அழைச்ச குரலை கேட்டு அந்த ஆத்தா மாரியாத்தாள் செல்லாண்டியாத்தாள் கருப்படம் 3 பேர் வந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ செஞ்ச பூஜையை மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவ செஞ்ச பூஜைய மனசார வந்த தெய்வங்கள் ஏத்துக்கிட்டாங்கிறது ஒரு உண்மை. எல்லா இடங்களையும் இடையும் அந்த தெய்வம் இங்க உயிரோட இருக்குங்கிறது இன்னொரு சத்தியமான உண்மை. நடுவரவர்களை பல ஊர்ல போய் 4 7 கண்ணி அழைச்சு கருப்பனை அழைச்சு எல்லக்காமி அழைச்சு எல்லா சாமி அழைச்சா கைய தட்டி கம்முடு. அன்னைக்கு ஒரு ஊர்ல கூட உனக்கு அழைச்சு குளுக்கோஸ் கூட ஏத்தி விட்டாங்க. எனக்கு தான் குளுக்கோஸ் 3/4 மணி நேரம் அடி வயித்துல இருந்து 3/4 மணி நேரம் படுகளை உழுதுட்டு உழுத படுகளை இப்ப எப்ப வைக்காதீங்க, பாடும்போது மட்டும் வைங்க. நடுவரவர்களே, உண்மையாலுமே நாம் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அருமை சகோதரி சித்ராதான். வெள்ள கோயில பிறந்திருந்தாலும் தனியா கருப்பராய் கோயில் கட்டி இருந்தாலும் இன்னைக்கு திருப்பூர்ல பொழப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என் அருமை சகோதரி சித்ரா அவர்களுக்கும், அதுக்கு அப்புறம் நம்ம டீலக்ஸ் வந்திருக்காங்களா அக்கா? அல்ல, அவ வலிகுமிக்கு போயிட்டா. அக்கா வந்திருக்காங்க. அக்கா வரல, வலிகுமிக்கு போய் டீலக்ஸ் மணிமாமே. உண்மையாலுமே யார் புக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல என்ன இருக்கு, யாரு பேசுனாங்க யாரு புக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து சித்திரக்கா சொல்லி பண்ணணும், அத பார்த்து புக் பண்ணாங்க. நமக்கு இணையாவும் தெரியல, அவியல் எனக்கு தெரியல. ஆனா ஆறுனே அறிமுகம் இல்லாத இந்த சத்திவேளத்துல கொண்டாந்து ஏற்பட்ட சத்தியத்தை கொடுத்துருக்கு வேற அந்த ஆத்தா மாறித்தாயி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. உண்மையிலுமே பேருக்கும் ஊருக்கும் சம்பந்தம் இருக்கு. இத்தனை பேரு மருளாடினால் அது உண்மையாகவே சக்தி நிறைந்த பாளையம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்பேற்பட்ட மண்ணுக்கு மக்களுக்கு தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்திப்பு பாதத்துல வைக்கிறேன். ஆனா உனக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது. நீ இவ்வளவு தூரம் சாமி அழைச்சு இத்தனை பேர் ஆண் பெண் பேதம் இல்லாம ஆடி இருக்காங்க. அம்மன் அருள் வந்து கருப்பை அருள் வந்து இந்த மக்களுடைய பாதங்கள்ல என்ன பூவை போடுறேன்ன? பருத்தி பூவு. ஏயா, வாசமுள்ள பூ எத்தனையோ இருக்கும் போது இருக்கா? எத்தனை பூ இருக்கு வாசமுள்ள பூ? மல்லிப்பூ, முல்லைப்பூ, சாமந்தி பூ, இத்தனை பூக்கள் இருக்கிற இடத்துல போய் பருத்தி பூவை வாசமே இல்லாத பூவை போடுறையே, இது என்ன வேலை? நடுவரவர்களே, நீங்க கேட்கல வாசம் கொடுக்கிற பூ 1000 பூ இருக்குதான? பைத்தியகார காராள வம்சத்துல தோர குளத்துல பிறந்து உனக்கு மண்டையில அறிவில்லையாடா? வாசமே இல்லாத பூவை கொண்டாந்து எப்பேற்பட்ட மாமச்சங்கூட்டம் 700 கார் ஒண்ணு சேர்ந்து அந்த தாய்க்கு விழா எடுக்கிறாங்களே, நீங்களுக்கு கொண்டாந்து இப்படி போடலாமாடா? நீங்க கேட்கல. கட்டாயம். நடுவரவர்களை, நான் ஏன் தெரியுமா மத்த பூவை காட்டிலி பருத்தி பூ வசதின்னு கொண்டாந்து இப்பேற்பட்ட மக்களுக்கு போட்டேன். ஏன் போட்ட? மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. அப்படி மானம் காத்த கவண்டே வாழக்கூடிய இப்பேற்பட்ட மண்ணுக்கு நான் பருத்தி பூ போடுறேனுங்க. சபாஷ், ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே எல்லா மலர்களையும் விட உயர்ந்த மலர் பருத்தி மலர். வண்ணம் தருகிற வாசனை தருகிற மலர்களை விட மக்களின் மானம் காக்கிற பருத்தி மலர் தான் மலர்களிலே உயர்ந்ததுங்கிற அது மட்டும் இல்லைங்க, இந்த வெள்ளகாய் பகுதி முச்சோடுமே டெக்ஸ்டைல். ஆமா, அது இல்லைங்க, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொல்லித்தான் கூட்டிட்டு சொன்னேன். ஆமா, இப்ப ஏற்பட்ட துரோகம் இல்லாம கண்ணாடி போட்டவனே. என்ன நீ சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு என்ன பழி வாங்குறியா? ஏன் துரோகம் பண்ணிட்டேன்? ஏன் நடுவரவர்களே, சும்மா வாங்கி வந்தபடி பேசாதயா. சும்மா நிறுத்திய நல்லவரும் வல்லவரும் நாளும் தெரிஞ்சவரும் கொங்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல 27 வருஷமா தமிழ் வாத்தியாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் நம்பி கொண்டாந்து நடுவால உட்கார வச்சா இப்படி துரோகம் பண்ணலாமா? அப்படி என்னையா துரோகம் பண்ணிட்டேன்? இல்ல வாங்கி கொண்டாந்து கொடுத்தாங்க ஹோட்டல்ல தக்காளி சட்னி சப்பாத்தியோட விட்டு வலிச்சு தண்ணி விடுற அடிபாபத்துல ஓட்ட அதுக்கா அடி வயித்துல போட்டு அறுக்கவன். நீ என்ன MS முடிச்சா ஆபரேஷன் பண்ற டாக்டர் மாதிரி சொல்ற? ஏப்பா, நான் 2 சப்பாத்திக்கு அப்படிங்கிறியே 7 சப்பாத்தி தின்னுட்டு நெய் ரோஸ்ட் முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். கடைசியில் ஒண்ணு ஊசி போல தொண்டை பானை போல வயிறுங்கிற மாதிரி அந்த அம்மாவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டியா? ஏன் நடுவரவர்களே, நீங்க PhD முடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லித்தான பழனிமா சொன்னாலும் உங்களை கொண்டாந்து நடுவால உட்கார வச்ச சொல்லி என்ன கூப்பிட்டு இப்படி பண்ணலாமா? அவன் மனசு துடிக்காதா பாவம்? ஆமா ஆமா. நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்கு. அந்த காசி போனா தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, இல்ல அந்த மண்ணப்பகுந்த பதுக்கிற செல்லாட்டு கோயில ஈராத்துக்காரி பாலாத்துல போய் தலைமுழுகனா போகுமா? இப்படி பண்ணலாமா? அப்படி என்னையா துரோகம் பண்ண? என்ன பண்ணபடி தெரியாமதான் நடுவரா குத்துக்கலான்னு சேர்த்து நிறைய பண்ணிருக்க. என்ன
பண்ணான்னு தெரியலையே, எனக்கு தெரியாம ஏன் கேட்டேன். நடுவர் அவர்களை நம்ம சத்தியவாளத்துக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னோம். ஆமா. நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்ன ஒரு பைத்தியாரியே கூட்டி வந்திருக்கு. யாரு பைத்தியம்? அவதான். இந்த புள்ள பைத்தியமா? இந்த புள்ள பைத்தியமா? இவரு பைத்தியமா? 2 பேரும் பைத்தியம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை. ஓரளவுல யாருக்குமே தெரியாது. உண்மையிலுமே இருமா, என்னமா பிரச்சனை? உங்களுக்காகமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா இப்ப என்ன கோவிச்சுட்டு கிளம்புறீங்களா? கோவிச்சுட்டு கிளம்புறாள் யாரா தண்ணி பாட்டில தூக்கிட்டு போகும் ஐயா. என்ன சார் உலக அதிசயமா இருக்கு. வேற என்ன நம்ம எடுத்துட்டு போறேன்? தண்ணி பாட்டில், அதுலயும் அவன் எச்சி துப்புற 3/4 பாட்டில தூக்கிட்டு போறேன். அதை குடிக்க போறியா, என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாத்தியா, ஊஞ்சல்ல ஆட்டைய போட்டிருக்கு. இதுவா பைத்தியம்? அது உஞ்சல்லும் போச்சு. ஏமா நடுவர் செல்லுமா, அதுலதான் பேமெண்ட் அனுப்பணும். வழி செலவா? வாழ்க்கை செலவுக்கே ஆக மாட்டேங்குது. நீ என்னமோ வழி செலவுக்கு. அதே மைக்கு எப்பா இருக்கிற மைக்ல ஒன்னு எடுத்து பையில ஓட்டிருக்கு. நீ சாமானம் போச்சு. அப்புறம் வேற என்னமா? எப்பா உன்னோட வேட்டியில பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கியா? பேமெண்ட் இதுக்கு மேல உனக்கு பேமெண்ட். நீ உட்காருமா, நான் பேசுறேன். நீ உட்காரு குச்சண்டி, நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்றேன் தம்பி, இந்த புள்ள என்ன பைத்தியமா? ஒரிஜினல் சத்தியமா சொல்றேன். இந்த கை தட்டுங்க, இந்த புள்ள பைத்தியம் கிடையாது. நடுவர் அவர்களே ஒரிஜினல் அக்மார்க் 9001 வந்திருக்காங்க. இந்த அம்மா பைத்தியம் கிடையாது. நடுவர் அவர்களே காரைக்கால் வந்தான்னா கனடால இருந்து வந்தான பைத்தியம் தானா? இந்த அம்மா பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? இந்த அம்மா பைத்தியம் கிடையாது. பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? இந்த அம்மா லூசியா. நீ பேசிய என்னமோ இந்த காலத்துல இருக்கிற பாட்டுகள்லாம் சந்தோஷம் கொடுக்குதாமா. முதல் இந்த காலத்துல பாட்டு இருக்குதா? நான் கேக்குறேன், அத கேளியா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன். எதுவும் இல்லைனாலும் தம்பிக்கு வலிப்பு வந்துருச்சு. தம்பிக்கு ஏதாவது இரும்பு சங்கிலி அருணா கயிறா கத்துக்குறா. இல்ல பாட்டு போடுறானே, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன்னா அவன் பொண்டாட்டி கண்ணோட கூட்டிட்டு ஓடி போயிட்டு சந்தோஷமா இருப்பான். வாயில நல்ல வார்த்தையே வர. மாடு வேண்டு செத்து போச்சுன்னா சந்தோஷமா இருப்பானா? அவனே 36 வயசு கழிச்சு ஏதோ ஒரு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கான். எடுத்தெடுப்புலயாப்பா இந்த பாயிண்ட். என்னடா பாட்டு போடுறீங்க நான் கேக்குறேன். பாட்டுனா எப்படி இருக்குன்னு காதுல கேட்ட ரசிக்கிற மாதிரி. அந்த பாட்டை பாடிய பாட்டொன்று கேட்டேன் பரவசமாய் பாடவில்லை, பாறை முகத்தை பார்த்தால் ஒருவர் நான் அதை பார்க்கவில்லை. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானி நான் அதை பாடவில்லை, பாறை முகத்தை பார்த்தால் ஒருவர் நான் அதை பார்க்கவில்லை. ஏழொன்று கண்டே எழுதிட கண்டே காணதை எழுதவில்லை. ஏழொன்று கண்டே எழுதிட கண்டே காணதை எழுதவில்லை. நடுவர் அவர்களை இப்படி பாட்டை கேட்டா ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலுமே ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த பாட்டெல்லாம் எப்போ கருப்பு வெள்ளை காலத்துல எப்பவோ பார்த்தது. தேன் கிண்ணம் முதலிய நிகழ்ச்சிகள்ல கேட்கிற நடுவர் அவர்களே, இன்னைக்கு பாசமலர்னு ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்துல வந்த பாட்டுங்க, சிவாஜி கணேசன் சாவித்திரி அம்மாளு அண்ணனும் தங்கச்சிய நடிக்கலைங்க, அண்ணனும் தங்கச்சியாவே வாழ்ந்த படம். அந்த படம் அந்த படத்தை பார்த்து அழுகாத சனம் உண்டாயா? அன்றைக்கெல்லாம் வாழ்வியல் சிந்தனைகளை படங்களா எடுத்து கொடுத்தார். இந்த காலத்துல பார்த்தா போடுக்கிறீங்க பாட்டு. பாடையில போவோம், கொள்ளையில போவோம், பேரியில போவோம். தகடு மந்திரிச்சுறான். அவன் மந்திரிப்ப எவதகட கட்டளை பழிக்க அதை சொல்லி 16 வருஷம் தாலி கட்டாரு. அப்படி இல்லைன்னா உனக்கு தெரியுமா? நடுவர் அவர்களை பாட்டு போட்டுக்கிறேன் பாருங்க. தீ புட்டிக்க புத்தம் கட்டுட்டான், எட்டு முறையெல்லாம் அடங்கட்டும் கொஞ்சம் கட்டிட்டா, தேல் கட்டிக்க என்னை தொட்டுட்டான். நான் கேட்கிறேன், தீ பிடிக்க முத்தம் கொடுத்தா மீச மசரு கறி போவாது. நல்ல கேள்வியா. எப்படி தீ பிடிக்க முத்தம் கொடுக்கறதுனா? இப்ப கொஞ்ச நேரம் வாயில பெட்ரோல பத்த வச்சுடா கொடுக்கறது இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மோளகாரம் கொட்டா வாயில சீவனை ஊத்திட்டு பூன் ஊதுனாங்க பாரு. அந்த மாதிரி பொண்டாட்டிக்கிட்டு போய் வாயில பெட்ரோல் ஊத்திட்டு பூன் ஊதுனா அவன் விளக்கு வாழா சாவாளா? சில பேர் பொண்டாட்டிட்ட போற முன்னாடியே பெட்ரோல் ஊத்திட்டு போறானே, அதுக்கு என்ன? அது பெட்ரோல் இல்லைங்க, அதுக்கு வேற மேட்டர். வேறயா?
நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு என்பது எப்படி தெரியுமா எப்படி இருக்கும்? இருக்கணும்? மனுஷன் சிறுத்ததா சபாஸ். மனிதனுடைய வாழ்க்கை ஏங்க சினிமாக்கு போறோம்? நம்மளுக்கு தெரியாதா சினிமா சொல்ல போறேன்? அத கேளுங்க. எல்லாமே இருக்குது. அந்த காலத்துல 25 காசு 35 காசு. இன்னைக்கு மாடர்ன் தியேட்டர் வந்துட்டுது. ஆமா. காங்கேயத்துல மாடர்ன் தியேட்டர், நத்தக்காரையில மாடர்ன் தியேட்டர், வெள்ளவாயில மாடர்ன் தியேட்டர். உள்ளுக்குள்ள போனா 350 ரூபாய் டிக்கெட்டு, ஒத்த பாப்கார்ன் 100 ரூபாய், ஒத்த ஐஸ்கிரீம் 200 ரூபாய். அதுக்குதான் போகிறது பிள்ளைங்க. அந்த காலத்துல டூரிங் டாக்கீஸ் கொட்டாயிங்க. நல்லா சிறுசாரிக்கையில மாட்டு வண்டி கூட்டிட்டு போக அப்படி இருக்கும். 7 வீட்டு பங்காளி ஒன்னாத்தான் படம் பார்க்க போறது. அதுல ஓவையில போட்டி வேற. எட்டமாடு முன்னாலும் போகுமா, உட்டமாடு முன்னாலும் போக மாட்டோம். எங்களுக்கு கொண்டி மாடு ஒண்ணு இருக்கு, பொட்டை மாடு. ஒரு கால ஒரு மாடுதான் கம்பாரி வச்சிருந்தாங்க. ஆனா எப்பேற்பட்ட காலையில அந்த மொண்டி மாடு மீட்டிங் போயிரு. அப்படி போகுங்க தாண்டி தாண்டி என்னும் சாலங்கள் உண்மையிலுமே இதெல்லாம் இந்த பாட்டு என்ன பாட்டியா? நடுவர் அவர்களே, ஒரு மாட்டு வண்டியில போறதுக்கெல்லாம் பாட்டு போட்டாங்க எங்க ஆளுவோம். ஆனா அந்த காலத்துல படத்துக்கு என்னைய பேரு? அத சொல்லிய பாசமலர். பாசமலர். பாக பிரிவினை. பாக பிரிவினை. பார்த்தால் பசி தீரும். தர்மம் தலை தர்மம் தலை காக்கும். தாய்மேல் ஆணை. தாய்மேல் ஆணை. அன்னை. அன்னை இல்லம். ஆயில்லாமல் நாடில்லை. நானில்லை. நீதிக்கு தலை வணங்கு. நீதி தேவதை. அருமையா. எப்பேற்பட்ட படகு. ஒரு கைதட்டல் கொடுங்க. படத்தினுடைய பெயர்களே ஒரு பாடங்களா இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தான் படம். அந்த காலத்துல இதெல்லாம் படம். இந்த காலத்துல படத்துக்கு நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க? கேளியா. மொளவா. மொளகா. சிறுத்தை. சிறுத்தை. கடலை முட்டாய். கடலை முட்டாய். வெடிக்காலமா போ. வெடிக்காலமா. சாயங்காலமா. சாயங்காலமா. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, கரக்குட்டி சிங்கம். முனி 1, முனி 2, முனி 3, காஞ்சனா 4. நல்ல பேர் வைக்க வேண்டாம். இன்னொரு படத்துக்கு பேர் வச்சுக்கிற சங்கிலி முங்கிலி கதவை தோறம். பொண்டாட்டி கூப்பிட்டு துற சொல்லு முதல்ல. புருஷனாவது இன்னொரு படத்துக்கு வச்சுக்கிற என்ன மாயா. அடுத்த வாரம் நம்ம அவங்க ஆயான்னு. எங்க ஆயா வேற ஆயா சொல்லு. நான் கேட்கிறேன், என்னையா படத்துக்கு பேரு? இன்னொரு படத்துக்கு பேர் வச்சுக்கிறேன். ஏன்டா தலையில என்ன வைக்கிறேன்? நீ வாங்கி ஊத்தி விடு. இன்னொரு படத்துக்கு பேர் வச்சுக்கிறேன். இவன் வேற மாதிரி, அவன் அப்பன் மாதிரி இருக்க மாட்டான். என்ன சந்தேகமா இருக்கு குடும்பத்திலேயே. இன்னொரு படத்துக்கு வச்சுக்கிறேன். இவனுக்கு தண்ணியில கண்டோம். நல்ல வேலை மாத்தி வைக்காது விட்டு. எண்ணெயில கண்டம். எண்ணெயில கண்டம், தண்ணியில கண்டம், மண்ணையில கண்டம். ஒரு பட பேரோ ஒழுக்கமா வைக்க தெரியும். ஒரு படத்துக்கு பேர் வச்சா தெரியுமா? என் ஆளோட செருப்ப காணும். அப்புறம் அடுத்த வாரம் வேலைக்காரி விட்டு விளக்கு பார்த்து காணும். கைதட்டுங்க சார். என்ன கன்றாவி சார். படத்தோட பேரு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அறையின் 305 பூசாரி. கடவுள் என்னென்னமோ பேர் வைக்கிறான். இதெல்லாம் படமா? படமா? இதை விட தம்பி ஒரு படத்துக்கு பேர் வச்ச பத்தியா? பிச்சைக்காரன், பரதேசி. எப்படி எல்லாம் பேர் வைக்கிறான்? பிச்சைக்கார பரதேசி சொல்றியா? நீ திட்டுறியா? கைதட்டுங்க. அந்த மாதிரி படம் வந்தது உண்மையில கைதட்டி நடுவரை காப்பாத்துங்க. நீ அடுத்த வாரம் படம் இருப்ப. தெல்ல மாதிரி கொல்ல மாதிரி முடிச்சா அதெல்லாம் இன்னும் வரல. வருங்கிற. அட பாய், என்னெல்லாம் திட்டணும்னு நினைச்சாலும் மைக்கு போட்டு திட்டுறாங்க மேடையில சத்தி வளையத்துல. நடுவர் அவர்களே, படப்பேர் தான் சரியில்லை. அதுல நடிக்கிற நடிகைக்கால் நல்ல பேர் வச்சுக்கிறானா தம்பி? அன்னைக்கெல்லாம் நடிகை பேர் என்ன? நடிகை பேர் கன்னடத்து பைங்கிழி சரோஜா. கைதட்டுங்க சார். கன்னடத்து பைங்கிழி சரோஜா தேவி. நடிகையர் திலகம் சாவித்ரி. நாட்டிய பேரொழி பத்மினி, ராகினி, ரோகிணி. ரோகிணி அதே சாத்தூரா? இது இல்ல. அந்த பேரெல்லாம் நம்ம பிள்ளைய வச்சு கூப்பிட்டோமா? சரோஜான்னு பேர் வச்சோம், ராகினின்னு வச்சோம், ரோகிணின்னு வச்சோம், பத்மணின்னு வச்சோம். ஆமா. இப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கிறேன். என்ன பேர்? ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு பிள்ளைக்கு 3 பேரா? இல்லையா,
பேரு தான் 3. நல்ல வேலை. ரிச்சா கங்கோ பாத்தியா. ஊருக்குள்ள எப்படி கூப்பிடுவேன்? அது அப்ப ரிச்சா ரிச்சா ரிச்சா. அவங்க அம்மா ஹங்கோ ஹங்கோ ஹங்கோ. ஊர் பையன் போற பாத்தியா 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 கூப்பிடுவேன். நல்ல குடும்பம்யா. இன்னொரு பேர் படத்துக்கு அந்த புள்ளைக்கு என்ன பேரு? நடிகைக்கு ஷில்பா ஷெட்டி. என்ன ஷெட்டி? ஷில்பா ஷெட்டி. என்ன ஷெட்டி? அது ஷில்பா ஷெட்டி. அலுமினியம் ஷெட்டி. என்ன அலுமினியம் ஷெட்டி மாதிரி ஷில்பா ஷெட்டி. நாளைக்கு அந்த புள்ளைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சான்னு வை. பேர் எப்படியா போடுறது? எப்படி போடுறது? திருநிறை செல்வி ஷில்பா ஷெட்டிக்கும் அருநிறை செல்வன் அலுமினிய குண்டாலுக்கும் இங்க ஈயம் பூசப்படும் பத்திரிக்கை. அப்படியே ஈயம் பூசித்தாலும் படம் கூட பரவாயில்ல, பாட்டு பேர் கூட பரவாயில்ல. ஆனா ஒரு பாட்டு தான் உருப்படியா போடுறீங்களா? சிங்களமாடி சிங்களமாடி சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆனே. சிங்களமாடி சிங்களமாடி சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆனே. பெண்களுக்கு பக்கத்துல போகாதவன் ஒரு நூறு எல்லாம் சில ஆளானவன். அந்த நீ வந்த காலி அமர்ந்தோ ஆமா. ஒரு நூலே இல்லா சேலை கட்டி ஆளானவன் என்ன அர்த்தம்? அதுதான் எனக்கு தெரியல. பாடி முடிச்சு ஒட்டப்புல போடுற வெக்கத்துக்கு பக்கத்துல போகாத ஒரு பெண்ணுக்கு சிறப்பு என்னங்க? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அப்ப வெக்கமே இல்லாத பாட்டு போடுறீங்க. அந்த வெக்கம் கட்டு பாட்டு பாடுறது நீ வந்திருக்கிறீங்க. ஒரு பெண் வரலாமா? வரலாமா? இன்னொரு பாட்டு போடுக்கிற. ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் அந்த காலத்துல வாத்தியார் வந்தா நாங்கெல்லாம் எந்திரிச்சுன்னு கை எடுத்து கும்பிடுவோம். ஐயா தமிழ் ஐயா வாங்க சார். வாத்தியார் வந்தா அப்படி கும்பிடுவோம். ஆமாய்யா. ஒன்றுமில்லாம இருந்த என்னை உருவாக்கினீர் எல்லாம் முந்தன் அன்பால் அறிவாள் தாயின் கருவில் என்னை தேர்ந்தெடுத்தீர் எல்லாம் முந்தன் அன்பால் அறிவாள் உனை தொட என்னை அழைத்தாய் உவடையுடன் இங்கு வந்தேன் இடையிடையே கரும்புயர்கள் அவை எதிர்த்து உன்னை தொடர உதவி செய்வாய் என்னரசே உன்னை கேட்கின்றேன். இது அறிவொளி புத்தகத்துல வாத்தியார போட்டு கைதட்டல் கொடுங்க. 1990ஆம் ஆண்டுகள்ல 92 93 ஆண்டுகள்ல பெரியவங்களுக்கு தெரியும். எல்லா ஊர்களிலும் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எழுத படிக்க கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அறிவொளி திட்டம் அந்த திட்டத்துக்கு பேரு. அதில் ஆசிரியர்களுக்காக போடப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. ஒரு கைதட்டல் கொடுங்க. அத பள்ளிக்கூடத்துல தம்பி படிக்கும் போதே பல பெரியவர்கள் கை நாட்டு பெரியவர்களாக இருந்தவர்களை கூட கையெழுத்து போடும் பெரியவர்களாக்கிய பணியை செய்தவன் தம்பி மஞ்சுநாதன். ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படிப்பட்ட தம்பி அந்த பாட்டு அருமைப்பா. அப்படி பாட்டு போட்டா ஒரு வாத்தியார் மேல மதிப்பு வரும். இவ போட்டுக்கிறாங்க பாட்டு. என்ன பாட்டு? வாத்தியாரே வா பஞ்சை கொடி கொஞ்சம் கிளி இஷ்டப்படி கட்டி கூடி கண்ணியாச்சு வாத்தியாரே வா பஞ்சை கொடி நான் கொஞ்சம் கிளி இஷ்டப்படி கட்டி கூடி கண்ணியாச்சு நிறுத்து. அமுத்துவே ஒரே. அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சாரு. நீ கம்பெனி இருக்கிற வாத்தியார நீயே வா வா வான்னு கூப்பிடுறேன். அவன் வந்து கையை பிடிச்சி வச்சுட்டான்னா போக்சோ சட்டத்துல புடிச்சு உள்ள வச்சாரன். அவனை என்னன்னு பண்ணுவேன் மனுஷன். நடுவர் அவர்களே, அந்த காலத்திலெல்லாம் மனிதனுடைய உணர்ச்சிகளை தூண்டுனாங்க. தமிழ் உணர்ச்சியை தூண்டுனாங்க, காதல் உணர்ச்சியை தூண்டுறாங்க. இந்த காலத்துல வெறும் உணர்வுகளை தூண்டுகின்ற பாடல் தான் இருக்குது. ஆபாச உணர்வுகளை தூண்டுகிற பாடல்களின் எண்ணிக்கை இன்றைய கால பாடல்களில் அதிகமாக இருக்கின்றது என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு. நடுவரவர்களை இந்த காலத்து பாட்டை பார்த்து பார்த்து தான குடும்பமே கெடுத்து குட்டிச்சவராய் கிடக்குது. அப்படி என்ன பாட்டை பார்த்து? ஏன் நடுவரவர்களை அந்த காலத்துல எல்லாம் நடிச்ச நடிகை எல்லாம் 16 முழத்துல சேலை கட்டி நடிச்சாங்க. சரி, அந்த கொசு எடுத்து கட்டுறது பார்த்தாவே 16 பிள்ளை சொல்லி இருப்பாளுங்க. ஆனா இந்த காலத்துல நடிக்கிற நடிகருக்கு 300 கோடி போட்டு படம் எடுக்கிற மூதேவி அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மாறாப்பு செலவு வாங்கி கொடுக்கப்படாதா? எந்த கதாநாயகி பார்த்து
பார்த்தாலும் மொழு போறான் வித் டவுசரோட ஆனா ஆம்பளை போடுற துணி பூரா போட்ட புள்ள போடுறீங்க கேக்குற ஒரு சாமர்த்தியம். ஆம்பளை போடுற டவுசர போட்ட புள்ள போடுற, ஆம்பளை போடுற ஜீன்ஸ் பேண்ட் போட்ட புள்ள போடுற, ஆம்பளை போடுற அந்த டி ஷர்ட் போட்ட புள்ள போடுற. என்னைக்காவது ஆம்பளையும் பொம்பளை போடுற நைட்டி போட்டு காணுவலாம், என்னைக்காவது ஆம்பளையும் பொம்பளை கட்ட சேலை கட்டி காணுவலாம், என்னைக்காவது ஆம்பளையும் பொம்பளை போடுற அந்த லெகின்ஸ் தான் போட்டுக்கிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்தேன். நல்ல அரபிக் குதிரையாட்டு. அரபிக் குதிரை மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். ஜெகன்மோகினி படத்துல வர பேய் மாதிரி இருப்பாங்க, காலை வச்சு அடுப்பறிக்க பாருங்க ஒரு பேய் அந்த மாதிரி. நடுவரவர்களை என்ன ஆணிடம் தெரியாத பொண்ணுன்னு தெரியாது, நீ படம் எடுத்து நீ பாட்டை கொடுத்தது சமூகத்தை இடத்த திருத்த போறேன். அத கேளிய நடுவரவர்களே, அன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 39 வருஷம் தானுங்க முளைச்ச. அவன் எழுதுற பாட்டு மொத்தமே 70ல இருந்து 75க்குள்ள பாட்டு தானுங்க. அது பாட்டு இல்லங்க, மக்களுக்கு அவன் தந்த பாடங்கள். நடுவரவர்களே, மணப்பாறை மாடு கட்டி போட்டு பாடு பாட்டு வாங்கி காத்த பறிச்சு நட்டு போடு செல்லகண்ணு, தண்ணியை ஏத்த மண்டு இறந்து போடு செல்லகண்ணு. கருத நல்லா வேலைய வச்சு என்ற பழகாட்டுறேன், கருத நல்லா வேலைய வச்சு மருத சில்லால அடிச்சு போடு கலந்து மண்டல செல்லகண்ணு. அதை அடிச்சு கொடுத்து மூட்டை போடு செல்லகண்ணு. புதிய வண்டியிலே பாடலெல்லாம் காலத்தால் அழிக்க முடியுமா? தம்பி எத்தனை பெரியவங்க இன்னொரு கைதட்டல் கொடுக்கலாம். இந்த பாடல் உண்மையிலுமே விவசாய பெருமக்களுக்கு மட்டும் இல்லாம பெற்றவளின் கைகளில் கொடுக்கக்கூடிய ஆறு கூட அவள் அருளால் 100ஆக பெருகும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார் பாருங்க. உண்மையிலுமே ஒரு நல்ல பாடல். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெரியவர்களை மதிச்சாங்க. மாமனார் வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவன் முந்தான சேலை எடுத்தபடி போச்சுக்கிடுவாளாம். ஏன் அந்த ஆளு சிங்கமா புளிய கடிச்சதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தை வாராங்கிற மரியாதை கொடுத்து தெரிஞ்சது அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல எந்த கோமரியாவது மாமனார் மதிக்கிறாளா? மாமனார் வீட்டுக்குள்ள வேற மருமவ கால் மேல கால் போட்டு குச்சி டிவி வாக்குறான். என்ன பண்ற? டிவி வாக்குறான். ரிமோட்ல மாத்திர ரிமோட்ல. இந்த ஆள் பெரிய மனுஷன் குடும்பத்துல மூத்த வந்துட்டான்னு உள்ள ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேன். திரும்பி கூட பார்க்கல அந்த ஆயா. சரி, நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதான்னு தண்ணி குடிக்கலாம் சமையல் வீட்டுக்கு போறேன். மருமக கேக்குற, ஏனுங்க மாமோ ஏங்கன்னு தண்ணி குடிக்கவா போறீங்க? அம்மாயோ வரையில எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. மாமனார் மருமகளுக்கு ஊழி பண்ற காலம் போய் மருமகளுக்கு மாமனார் ஊழி பண்ற காலம். எனக்கு ஒரு சந்தேகம் தம்பி. என்னப்பா? மாமனார் எப்ப என்ன பண்ணாரு? மானக்கட்டு போய் கொண்டாந்து கொடுத்தாரு. என்ன பண்ணுவேன்? வேற வழி சோறு போனாருங்க. அந்த காலத்துல வரவு செலவு கிளவு கட்டு இருந்தது. இப்ப காலம் வச்சுல புடிக்கிறாள். கொப்பனையே வாக்கணுமா கோயாலையே வாக்கணுமா நாங்களாம் பார்க்கப்படாதா? போய் பார்த்தா தலைவரி ஆகி பார்த்தா கல்யாணத்தை அந்த குடும்பங்கிற அந்த கோட்டை கட்டுறக்கு அந்த தாயும் தகப்பனு வம்பாடு பட்டு கட்டி இருப்பாங்களுக்கு. வந்து குடியேறணும் அவராச்சு அந்த அப்பனாயால கொண்டு போய் நடுத்தரவு விடுறான்னு சொன்னா இன்னைக்கு என்னங்க உங்க பாட்டும் படமும் என்ன சொல்லி கொடுத்தது? அந்த காலத்துல இங்க தாயை மதிக்கிற மாதிரி பாட்டு போட்டாங்க. தாயில்லாமல் நாளில்லை, தானே எவரும் நிறமதில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நாளில்லை.
அப்படி தாய் தாப்படம் மதிக்கிற மாதிரி பாட்டு கொடுத்துருக்கிறியா? அந்த ஐயா அவ்வளவு அழகா கைதட்டுறாரு. எவ்வளவு உணர்ந்திருப்பாரு இந்த பாட்டை எல்லாம். நடுவர் அவர்களே, கொங்கு வட்டார வழக்குல அம்மால ஆத்தான்னு கூப்பிடுற வழக்கு பொண்ணு உண்டு. ஆமா, கூப்பிடுமா? ஆமா, ஆத்தா. அந்த கோஷ்டி பாட்டு போட்டுருக்குது. ஏய் ஆத்தா ஆத்தோரம்மா பாரியா சரணம் வேற. நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நாய்க்கிற தோட்டத்துக்கு நீ முன்னாடி போய் இவன் பின்னாடி வந்து என்ன பண்ண போற? வேலி அடைக்க போறியா? வெள்ளாம பண்ண போறியா? என்ன பண்ண போற? எதுக்கு இந்த தேவையில்லாத வரி? ஒரு பாட்டு நல்ல பாட்டு கொடுத்தாங்க. என்ன பாட்டு? மதுரை ஜில்லா மச்சந்தாண்டி சாதகத்தில் குரு உச்சந்தாண்டி. ஆம்பள கேட்கிறேன், மதுரை ஜில்லா மச்சாண்டி என் சாதகத்தில் உச்சப்படி வாடிக்கிறேன். பொம்பளை பிள்ளை பட்டு கோட்டு செஞ்சு நீ பக்கம் வந்தா உன்னை பெட்டு வேண்டாம். அவன் சொல்றாடே, பட்டு கோட்டை சிட்டுடா கிட்ட வந்து பெட்டி போடுங்க. நல்ல பாட்டு தானா? அருமையான பாட்டு தானா? பாட்டு வெட்டுவேன் குத்துவேன். அப்படித்தான் நல்ல பாட்டு நானு நினைச்ச. அடுத்த வரியில போட்டா பாரு ஒரு வார்த்தை. தொப்பில கப்பல் உடுந்த கொலம்மா அது தொத்திக்குள்ள வருமா? ஏண்டா தொப்புல பம்பர முட்டைங்க, தொப்புல கவுத்துட்டீங்க, இப்ப கப்பலையே உறங்குறீங்களா? கூட போட்டா அசிங்க முடிஞ்ச நாசமா போனவங்க பணத்துக்காக பாட்டாயா எழுதுற பாடா. உண்மையிலுமே இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. சக்திபாளையத்துல நான் சொல்றேன், ஒரு தாய்க்கும் சேக்குமான உறவே தொப்புள் கொடி உறவு தாங்க. அந்த தொப்புளை எவ்வளவு கேவலமாக காட்சிப்படுத்தி அதற்கு கேவலமாக வரிகளை போட்டிருக்கீங்களே, திங்கற சோறு செரிக்குமான்னு நான் கேட்கிறேன். நான் தான் மானக்கடா கேட்கிறேன். நல்லா கேளு நடுவரவர்களே, இன்னைக்கு ஒரு சமூகம் மேல வரணும். ஒரு பாட்டு கேட்டியா தம்பி? என்ன பாட்டு? வைத்தறிச்சல் எனக்கலாம். என்ன பாட்டு? மாரிமுத்துனால வந்த பாட்டு. என்ன பாட்டு? ஓடக்கார மாரிமுத்து, ஓட்டவாயி மாரிமுத்து, பொண்ணுங்க சௌக்கியமா? அரிசி கடை ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி என்னம்மா பொண்ணு, ஜவுளி விக்கும் மணிக்கு பொண்ணு சௌக்கியமா? படமற்றவன் கேட்கிறான், பழைய பாக்கி இருக்குதா ஐயா? மனசு துடிக்குதா? பட்டணத்து ஸ்டைல்ல கண்டா பட்டி கடை காசு தேடுமா? பட்டித்தங்க மனப்பு இருக்கே, பாவி மனம் வளர்ந்துடுமா? இந்த கடலுக்கு நெஞ்சு நினைக்குது, பட்ட கடை இன்னும் கண்ணி நினைக்குது. ஓடக்கார மாறி கேட்கிறேன், பழைய பாக்கி இருக்குதான்னு என்னடா அர்த்தம்? என்ன பழைய பாக்கி? நடுவரவர்களே, ஒவ்வொரு வாட்டையும் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த பாட்டை பூரா ரிஜெக்ட் தான் பண்ணோம். சத்தியமா. ஆனா எங்க பாட்டு அப்படி இல்லைங்க. ஒரு பெண்மை எப்படிங்க போட்டுதான் அத சொல்லிய. ஒரு பொட்டப்புள்ள குடும்பத்துல பிறந்துட்டு என்னம்பாங்க, காலச்சு பிறந்துட்டாம்பாங்க, என் குழந்தையோடு பிறந்துட்டாம்பாங்க. பேர்பட்ட பாட்டுக்க கொடுத்தாங்க. தம்பி, ஆண் குழந்தை ஒரு குடும்பத்துல பிறந்தா அது வாரிசு. பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அது கடவுளே தந்த பரிசு என்பதுதான் சத்தியமான உண்மை. நம்ம வீட்டுல பெண் குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னா அந்த செல்லாண்டியம்மனும் மாரியம்மனுமே வந்து பிறந்திருக்காங்கிறது தான் சத்தியமான உண்மை. அந்த குலம் என்றைக்குமே வாழையடி வாழைய, வம்சம் வாழையடி வாழைய நல்லா எப்படி போட்டாங்க அப்ப பாட்டு போட்ட பிள்ளைல வாழ்த்தி. எப்படி? குங்குமச்சி மீனே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, கோயில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, செல்வி மங்கைய கண்ணி குலமகளே வருக, பாலும் வீடும் பலம் பெறவே சுகமுடனே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை
பச்சை விளக்குங்கிற படம். சிவாஜி சார் வந்து அப்படி மெயில் டிரைவரா ரயில் ஓட்டுவாரு. உண்மையிலுமே அப்படி அந்த நிலக்கரியெல்லாம் அள்ளி உள்ள போட்டுட்டு அப்படி வண்டி போகிற போது ஒரு தங்கையின் எதிர்காலம் குறித்த ஒரு அண்ணனின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டின படம் சார் அந்த படம். அப்பேற்பட்ட பாட்டு போட்டமா இந்த கோஷ்டி போட்டிருக்குது. என்ன பாட்டு? கட்ட 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 நாட்டு கட்ட ஒருத்தர் நாட்டு கட்டினா நாட்டுக்கட்ட, இன்னொருத்தன் கிட்ட நெருங்கி வாடி கரலா இன்னொருத்தன் கரலா கட்டினா இன்னொருத்தன் தும்சு கட்ட. இவனை எல்லாம் தொடப்ப கட்டை கொண்டு அடிச்சு எத்தனை கட்டையை போட்டு எழுதிருக்கீங்க? உங்க அக்கா தங்கச்சியில பார்த்து நீ நாட்டு கட்ட, நீ திமிச்சு கட்ட, நீ கரலா கட்டை பாடுவியா? பாடத்த முடியுமாடா? அந்த காலத்துல பாகவதர் எப்படியா வர்ணிச்சாரு? எப்படி வர்ணிச்சாரு? செந்தமிழ் தேன்மொழி. காற்றினில் பிறந்தவளோ அழகா கற்பனை வடித்தவளோ, காற்றினில் பிறந்தவளோ அழகா கற்பனை வடித்தவளோ, அவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செல்வத்தை பூச்சரமோ, அவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செல்வத்தை பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன்மொழியாள் சிரிக்கும் மலர் கொடியாள், சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழ் இதழில் கலரசம் தருவாள், வருகிற தலை புரிவாள், அவள் வருகிற தலை புரிவாள். தம்பி நான் கேட்கிறேன், நல்ல அந்த பாட்டு கைதட்டுங்க. என்னைக்குமே அது எவர்கிரீன் பாட்டு. ஆமா. இல்லையா? ஆமா. சில்லென்று பூத்த அப்படிங்கிற அந்த தொகையினால கேட்டாவே மனசுக்குள்ள ஒரு பூ பூந்துச்சுல்ல. நான் கேட்கிறேன், இப்ப நான் உங்கள்ட்ட என்ன நல்ல நேரம் ஆயிட்டு இருக்கு, அதனால உங்கள்ட்ட ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கிறேன். மனுஷனுக்கு தான் பாட சொல்லிருக்கீங்களா? மனுஷனுக்கு மட்டுமா பாடுகிற மாட்டுக்கு சொல்லலையா? என்ன சொல்ற? வேளாண்குடி மக்கள் இருக்கிற இடத்துல அதை சொல்லுங்க ஐயா. வேளாண்மைக்காக பட்டுக்கோட்டை எழுதாத வாட்ட உலகத்துல வேற எப்படியுமே எழுதல. அடிமையா இருக்கிறவடா நாமெல்லாம். இன்னைக்கு என்னடா நம்மளுக்கு பசுமை புரட்சி, அன்னைக்கு கொடுத்தாயா பாட்டு மாட்டுக்கு புத்தி சொல்ற மாதிரி. சபாஷியா சபாஷ். போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு அங்கு இங்க சுத்தக்கூடாது, போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு அங்கு இங்க நிக்க கூடாது, மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருளும் மேல ஆசைப்படக்கூடாது, பாட்டுக்கார வேலை போக மாட்டேன் கொஞ்சம் பாட்டுக்காரா, பாட்டுக்கார வேலை போக மாட்டேன் கொஞ்சம் பாட்டுக்காரா. நடுவர் அவர்களே, சபாஷ். பண்பாடு அந்த இசைக்குழுவுக்கு ஒரு நல்ல கைதட்டல் விடுங்க. பழைய பாடல்னா அதுக்கேத்த இசை, புதிய பாடல்னா அதுக்கேத்த இசை, அப்படி மாறி மாறி. இது ஒரு ஆர்கெஸ்ட்ரா கிடையாதுங்க. இந்த பாட்டு தான் பாடுவோம். இது வந்து எந்த பாட்டு வருதுன்னு தெரியாது, எந்த ராகத்துல வருதுன்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனா அதற்கெல்லாம் இசைக்கணும்னா ஒரு நல்ல திறமையாளர்களால தான் முடியும். அதை கொடுத்து கொண்டிருக்கிற இசைக்கலைஞர்களுக்கு இந்த மன்றம் தங்களுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது. நடுவர் அவர்களே, ரெண்டு விஷயத்தை சொல்லி முடியும். நல்ல மக்கள் இன்னும் அமைதியாயிட்டாங்க. அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரசாதம் கொடுத்தீங்கன்னா மேடைக்கும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பிட்ட 2 சப்பாத்தி கரைஞ்சிருச்சு. நடுவர் அவர்களே, அன்றிலிருந்து இன்று வரை கல்யாண ஊடுன்னா இந்த பாடி அவசரப்படுற? அட ஏன் அவசரப்படுற? இவ்வளவு முக்கி பாடிக்கிட்டு இருக்க, டீ வரலையா? எப்ப வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொண்டாந்து கொடுங்க. வரும் இல்ல, வந்தா நடுவருக்கு மட்டுமே கொடுக்க போறாங்க, உனக்கும் கொடுப்பாங்க இல்ல? நடுவர் அவர்களே, அன்றிலிருந்து கொடுப்பாங்க. இரியா அம்மா டீ 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 டீன்னு பாரக்கறையும் சும்மா. நடுவர் அவர்களே, அன்றிலிருந்து இன்று வரை கல்யாண வீடுகள்ல இந்த பாட்டு வாயா, கல்யாண வீடுகள்ல இந்த பாட்டு இல்லாம எந்த கல்யாணமே நடக்கல. மன்னக்கோலம் கொண்ட மயிலே, புள்ளி நாக்கோலம் போடு மயிலே, உனக்கோலம் போட்ட குயிலே, குளம்பாலம் பாடு குயிலே, சிரிக்காத வாயும் சிரிக்காதோ, திருநாளை கண்டு மய
யாராவது சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களை, நான் இந்த பச்சை தொண்ட தோல்ல ஓட்டு 24 வருஷமா வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, ஓங்குவன் புகழ் நீங்குவன் பெருமை. எத்தனை வருஷமா? 24 இயர்ஸ். துவைக்கல, வெளுத்து கிடக்குது, துண்டும் வெளுத்தம் கிடக்குது, விவசாயி பொழப்பும் வெளுத்தம். முதல்ல இந்த காலத்துல விவசாயம் பண்றோம்னு சொன்னா பொண்ணு குடுக்குறாங்களா ஐயமானுங்கிட்டு? தயவு செய்து இந்த கருத்தை எல்லாருடைய செவிகளிலும் நிமிர்த்து ஏத்துப்பா. எல்லா டாக்டர் மாப்பிள்ளைகள், இன்ஜினியர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள், எல்லாருமே ஐடி மாப்பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறது பூரா கலெக்டர் மாப்பிள்ளை கேட்டா தமிழ்நாட்டுல 39 மாவட்டம், அதுல 12 பேர் பொம்பளை கலெக்டர். மீதி இருக்கிற கலெக்டர் எத்தனை பேர்த்த கட்டுவேன்? அதுல பாதி வடநாடு கலெக்டர். ஆனா ஏன் படிக்க வைக்கிறீங்க? படிங்க, வேண்டான்னு சொல்லல. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பொண்ணு சாதகத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பார்ப்பு சொத்து. அப்படியா? எத்தனை கோடி? மாப்பிளைக்கா? மாப்பிளைக்கு 15 கோடி இருந்தா பொண்ணுக்கு 15 கோடி. மாப்பிளைக்கு பொண்ணுக்கு 25 கோடி இருந்தா மாப்பிளைக்கு 25 கோடி. எப்பவுமே பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. உங்களை விட வசதி வாய்ப்பு அதிகமா இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுத்தீங்கன்னா காலத்துக்கு நீங்க போய் அவனுக்கு சூளை பண்ணணும். நம்மளை விட மதிப்பு கம்மியா இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுத்தா நாம போனா மட்டு மரியாதையோட மாமனா மாமியார மதிப்பேன். அட்டாரியில் நிக்கிறவன் போய் இட்டாரியில் பொண்ணு கொடுத்தா கிடைக்குமா? அங்க இருக்கிறவன் இங்க அல்ல 100 பவனை போட்டு 200 பவனை போட்டு அல்ல நகை இன்னைக்கு பவனம் பவனம் 85,000 விக்குது. எங்க இருந்து போறது 100 பவனுக்கு? அத கேளியா? அல்ல புள்ளை பத்தை ஊரை இட்டாரியில் வருது, அட்டாரியில் குச்சுக்கிறாங்க. மாப்பிளைக்கு சொந்தமா வீடு வேணுமா? மாப்பிளைக்கு சொந்தமா கார் வேணுமா? மாப்பிளைக்கு சொந்தமா காரை வீடு வேணுமா? 15 ஏக்கரா 20 ஏக்கரா பூமி வேணுமா? இந்த கொலக்கட்டப்பள்ளி வேலையில பூமி வச்சு நீ என்ன தலையில வச்சு படுத்து போறேன். செம்பிளி குட்டி மேலிட கருப்பு பூரா அடப்பாம்பு கிடக்க முடியல, பூரா புத்துக்கன்னு முளைச்ச மண்ணு, பூரா வேளாங்காய் பொறுக்கிட்டு ஏதோ வெள்ளை குட்டினாலும் 2 மணி சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்குது. பூரா 25 ஏக்கரா வேணும், 50 ஏக்கரா வேணும். ஆனா பாலா பொண்ணாய்களே நாளைக்கு செத்தா அண்ணா அக்காவுக்கு கூட அத்து போட்டாலும் மண்ணில் போடுறாங்க. இடத்துக்கடா காசு வளத்தை கண்டு பிள்ளைகளை ஏவாரம் பண்றீங்க. எந்தெந்த கோடி தம்பி வேணும்? 2 கோடி. அப்படியா? 1 கல்யாணம் மூச்சா, 2